ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பை அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லவ் சேஞ்ச் எவ்ரி திங் அதோடைய பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்படி தான் இந்த பார்ட் புரியும். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாய்ஸ் லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வேகமாக பேச ட்ரை பண்ணுறேன்டா. ஓகே, சவுண்டாக பேச ட்ரை பண்ணுறேன். ஓகே சரிடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, தேவங்க வந்து கதடிச்சிருப்பார். ஜேகே அதை பார்த்துட்டு கேபின் வர சொல்லியிருப்பார். அப்படி தான் என் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஜேகே கேபின் போயிட்டாரு. தேங்க மெதுவா எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு கேட்க, ஜேகேவும் கம்மின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க மெதுவாக உள்ளே போயிட்டு சார் அப்படின்னு மெதுவாக கூப்பிட, ஹவு டேர் யூ நீ என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இது ஆஃபீஸ்ன்னு நினச்சியா இல்லை ஏதாச்சும் ப்ளே கிரவுண்டு நினச்சிட்டு இருக்கியா? இந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அவ்வளோ பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கும். ஒர்க்கில் மட்டும்தான் இங்கே எல்லோரும் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. பட் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து உன்னை யார் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோருக்கு வர சொன்னால்? நீ ட்ரைனி தானே, நீ கீழே இல்லாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? சார் அது வந்து பாரு, ஒரு ரீசன்லாம் கேட்குறதுக்கு நான் இங்கே ஒன்றும் கிடையாது. நீ ட்ரைனி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். உனக்கு இந்த ஃப்ளோரில் என்ன வேலைன்னு எனக்கு ஒன்றும் புரியல தயா. உன் அப்பாவும் என் அப்பாவும் ஃப்ரெண்டு ஒத்துக்கிறேன். தென் நாங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கோம். அதனாலலாம் நான் உனக்காக எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, புரியுதா? எனக்கு இங்கே எல்லோரும் எப்படி ஒரு ஒர்க்கர்ஸோ அதே மாதிரி தான் நீயும். உனக்கு மட்டும் நான் பர்சனலாக ஏதாச்சும் செய்வேன் அப்படிலாம் நீ எதிர்பார்க்காத. நீ பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நினைக்காத. இங்கே எல்லாரும் எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு, புரியுதா? உன்னோட லிமிட்டில் நீ இருந்துக்கோ தயாங்க. இனிமேட்டு ஆஃபீஸில் எந்த ஒரு சவுண்டும் வரக்கூடாது, முக்கியமாக உன்னால். பழைய எப்படி ஆஃபீஸ் எப்படின்ச்சோ அப்படி தான் இருக்கணும். நான் அமைதியாக தான் இருப்பேன், பட் எல்லா விஷயத்துக்கும் அமைதியாக இருக்க மாட்டேன். கோ கோ டு ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே சிலண்ட்டாக உட்காந்துடுறாரு. தேங்காய் அமைதியாக வெளியே போகிறாங்க. அப்போ ஜிமின் வராங்க. என்னடா ரொம்ப திட்டாங்களா என்ன? பரவாயில்ல போ அப்படின்ட்டு அவர் கேஷுவலாக விட்டுறாரு. அதை அவர் ஒரு பொருட்டாகவே மதிக்கல ஜேகே திட்டுறதை. இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிமின் வந்து பார்க்குறாங்க. தேங்க நேரம் சரி போ நான் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய பிளேஸ்க்கு வந்து போயிட்டார். தென் இங்கே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து ஒர்க்கெல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி தான் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. ஒரு பக்கம் ஒர்க்கில் நம்ம ஜேகே வந்து ரொம்ப பிஸியாக இருக்கார். ஏன்னா இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் எடுத்திருப்பாங்களோ, ஸோ அதனால் வந்து ஒரு ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் தென் எல்லாருமே அப்படி தான், எல்லாருமே பிஸியாக இருந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே அதே மாதிரி சைட் பை சைடாக நம்ம டேங்க் வந்து ட்ரைனிங் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ட்ரைனிங் பீரியட்லாம் முடியுது நம்ம டேங்க்கு. ஸோ ட்ரைனிங் பீரியட் முடிச்சதுக்கப்புறமா அங்கே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை போய்ட்டு நீங்கள் சிஓட்ட கொடுங்க, அவர் அப்ரூவல் ஆனோடனே நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தேங்க வந்து இந்த இடைப்பட்ட கேப்பில் தேங்க வந்து ஜேகே பார்த்தாலே பெருசாக கண்டுக்க மாட்டான். அவன் வந்து ஒதுங்கி போயிடுவான், தேங்க ஒதுங்கி போயிடுவான். ஜேகேயும் பெருசாக கண்டுக்க மாட்டார். ஸோ தென் வந்து இப்போ வந்து தேங்க வந்து சிஓட சைன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து இப்போ கிளம்பி மேல் ஃப்ளோர் வராரு. ஜிமின் பார்த்துட்டு, என்னாச்சு? இல்லைடா ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு, ஸோ சார்ட்டை இதை காமிச்சிட்டு இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும். சரிடா ஓ, சார் உள்ளதாக இருக்கார். சரி. இப்போது மெதுவாக ஜங்குக்கோட ரூமுக்கு தேங்க போயிட்டு நாக் பண்ணுறாரு. ஜேகேயும் பார்த்துட்டு கம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேங்க போயிட்டு ஜேகே முன்னாடி நிற்கிறாரு. மிம்து பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு கேட்க, சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இதை மட்டும் கொடுக்குறாங்க, ஷீட் மட்டும் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு, ஓகே உன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, நானே அதை நிறைய டைம் பார்த்துருக்கேன். தென் ஓகே, நாளையிலேன்னு நீங்கள் மேலே ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேவா? ஜிமின் ஆக்சுவலி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். ஸோ அவன் தான் உனக்கு ஜாயின் பண்ணான்னு எனக்கு தெரியும். தென் அவங்ககிட்டே ஒர்க்ஸை பற்றி நான் சொல்கிறேன், உனக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்கணுன்ட்டு நீ அவங்ககிட்ட கேட்டுக்கோ, ஓகே? ஓகே சார். தென் நீ நாளைக்கு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் மேலே. தென் இப்போ யூ கேன் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. தாங்கமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து கேபின் விட்டு வெளியே வந்துடுறாரு. ஜிம்மிக்கிட்ட போய் சொல்கிறாரு. ஜிம்மியும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஜிம்மிக்கிட்டேயும் எனக்கு என்ன வேலை கொடுக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து மேலே வராங்க. ஸோ லைக் வந்து நான் ஜிம்மின் என்ன சொன்னேன், மேனேஜர்கிட்ட சொன்னேன்னா, ஸோ அவர் அந்த இது அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து உட்காந்துருக்காரு. லைக் தேங்க வந்து மற்ற கொலீக்ஸோட உட்காரணும். ஸோ அது மாதிரி மற்ற கொலீக்ஸோட தேங்க உட்காந்துருக்காங்க. ஸோ தேங்குடைய கேபின் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஜங்குடைய கேபினுக்கு ஆப்போசிட்லேயே தான் தேங்க உட்காந்துருப்பார். சிஓ அங்கே நம்ம ஜிமின் கூட சைடில் வந்து உட்காந்துருப்பாங்க. அவனுக்கு தனியாக ஒரு இது இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அவங்க தனியாக உட்காந்துருப்பாரு ஜிமின்னு. தென் தேங்க வந்து அவங்க கொலீக்ஸ் கூட மற்ற ஸ்டாஃப்ஸ் கூட உட்காந்துருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் சிஓ வெளியில் என்ன நடக்கணுங்கிறதையும் பார்க்கணும்ல, அப்படிங்கிறதுனால அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் ரூமில் வந்து உட்காந்துருப்பார். அடிக்கடி கேமரா பார்க்க முடியாது சொல்லிட்டு வெளியில் என்ன நடக்குதுங்கிறத லைவாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் உட்காந்துருப்பார்.
அந்த இதில் வந்து தயாங் வந்து அந்த கேபினுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. லைக் வந்து கேபின் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா தயாங் தான். அடுத்தடுத்து தான் மற்ற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த சைடு உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடு தயாங் தான் ஃபஸ்ட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ தயாங் வராரு. தயாங் வந்தோடனே அவர் வந்து எப்பவும் போல கேஷுவலாக ஜாலியாக இருக்காரு. ஏன்னா மேலே அடிக்கடி வந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ மேலே வந்திருக்காரு அப்படிங்கும்போது எல்லாரும் கூட ஜாலியாக இப்படி பேசிக்கிட்டு வராரு. அந்த டைம் வந்து ஜங்குக் இல்ல. ஸோ எல்லார் கூடயும் பேசிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு ஜிமின் கிட்ட போய்ட்டு கேபின் எதுடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதாண்ட ஒரு சீட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டெஸ்க்கை வந்து காமிக்கிறாரு. அவர் டெஸ்க்லேயும் போய் உட்காந்துட்டு, ஃபைனலி ஜிமின் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஜிமினை பிடிச்சிட்டு கத்த, ஜிமின் வந்து சரி சரி கத்தாது அன்றைக்கு மாதிரி வந்துட போகிறாரு அப்படின்னு சொல்ல, தயாங்குமே சரி சரி ரொம்ப தண்டா பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தயாங் இருக்காரு. தென் வந்து ஜிமினுமே வந்து ஓகே சார் வந்து உனக்கு இப்போதைக்கு இந்த ஒர்க் மட்டும் தான் பார்க்க சொல்லியிருக்காரு. நீ இப்போதைக்கு இந்த ஃபைல் மட்டும் எனக்கு முடிச்சு கொடு. தென் உன் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபைல் எப்படி இருக்குன்னு நான் வந்து பார்த்துட்டு நான் சார்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் உனக்கு சைட் பை சைடாக என்ன ஒர்க் கொடுக்கலாங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க்கு கொடுத்த ஒர்க்கை வந்து அவர் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் வந்து ஒர்க் வந்து நம்மளாம் பார்த்துட்டே இருக்கும்போது தான் கரெக்டாக அதுக்குள்ளே வந்து ஜங்குக்கு வந்து வராரு. தென் ஜங்குக்குள்ளே வரவும் எல்லா ஸ்டாஃப்ஸும் எழுந்துச்சி நிற்கிறாங்க. தேங்கமாக எழுந்து நிற்கிறாங்க. எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. ஜங்குக்கும் லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணிட்டு, அவர் தயங்க ஒரு லுக் விட்டுட்டு, அவர் நேரா அவருடைய கேபின் வந்து போயிட்டாரு. "என்ன இப்படி இருக்காரு? எப்போ பார்த்தாலும் அவரோட ஃபேஸ் என்ன உருன்னு தான் இருக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திங்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. ஏன் தயங்க ஜங்குக்க மட்டும் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, லைக் நான் சொல்லியிருக்கேன், தயங்க இருக்கிற பிளேஸ் எப்போவுமே ஒரு மாதிரி ஹாப்பி வைப்லேயே தான் இருக்கணும்னு அவரு ஆசைப்படுவார். யாருமே சோகமாக இருக்கக்கூடாது. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் தயங்கினா அது அவருடைய கேரக்டரே அதான். ஒருத்தர் ஒரு ஹர்ட் பண்ணாலுமே அது வந்து அவருக்கு ஹர்ட் ஆனாலுமே அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஓகே ஹர்ட் பண்ணுறாங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அது வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக கொண்டு போகிறது தான் தயங்குடைய நேச்சர் கேரக்டரே அதுதான். ஸோ அவர் யார் அவர்கிட்ட சேடாக இருந்தாலுமே அவர் வந்து எவத்தாச்சும் பண்ணி அவர் அவங்கள வந்து ஹாப்பியாக்கிடுவார். ஸோ இந்த ஆஃபீஸில் எல்லாருமே கேஷுவலாக இருக்காங்க. எல்லாருமே நார்மலாக இருக்காங்க. ஸோ அங்கே பர்ட்டிகுலராக ஒரே ஒரு பர்சன் மட்டும் தான் இந்த மாதிரி ரூடாக கோல்டோ எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் உருன்னு வச்சுட்டு தெரியவும் தயாங் வந்து ஜங்குக்க பார்க்குறாரு. ஏன் இவங்க ஃபேஸ் மட்டும் இப்படி இருக்குது? ஏன் இவங்க இப்படி இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலாக தயாங் வந்து பார்க்குறாரு அந்த மாதிரி ஓகேவா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உட்காந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரி அந்த ஃபைல் வந்து ஒரு நாளில் முடிக்கிற ஃபைல்லாம் கிடையாது. ஒரு 2-3 டேஸ் எடுக்குது அந்த ஃபைல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைல் வந்து அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜங்குக்கும் எப்பவுமே கேஷுவலாக பார்ப்பாரு. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட்டே நம்ம தேங் தான் உட்காந்துருக்காரு. ஆக்சுவலி பையன் எப்படி என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்னாக்கா, அவன் வந்து சைடில் ஒர்க் பண்ணுறான். அந்த பென் இருக்குல்ல, ஸோ பென் எடுத்துக்கிட்டு நோண்டுறதும், அவன் காதுக்குள்ள இந்த பெண்ணை விட்றதும், தலையில் பெண்ணை நொழந்திக்கிறதும், காதுக்கு சைடில் அந்த பெண்ணை வைக்கிறதும், ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அந்த ஃபைலை சுற்றி பார்க்குறதும், அந்த சேரில் ரொட்டேட் ஆகுறதும், ஸோ இந்த மாதிரி வேலையை பையன் பார்த்துட்டு இருக்கான். எப்போவுமே ஜங்கு கொடுக்குற அந்த இடம் வந்து எப்போயுமே ரொம்ப அமைதியாக இருக்கும், ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக எல்லோரும் வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒருத்தன் மட்டும் இந்த மாதிரி அடாவடி பண்ணிட்டு இருந்தாக்கா அவனுடைய ஃபோக்கஸ் எங்கே போகும்? தேங்க தானே போகும். தேங்காய் பார்த்துட்டே இருக்காங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தேங்காய் ஒரு 5 நிமிஷம் சைலண்ட்டாக அப்படியே தேங்க பார்க்குறாங்க. தேங்க படுக்க அப்படியே சுத்த சேரில் ரவுண்ட் அடிக்கிறதும் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பண்ணிக்கிட்டு இந்த பயபுல இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கு. சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் பெண்ணு பட்டன் கீழே வந்துடும். அந்த பெண் இப்படி குனிஞ்சு எடுத்துகிட்டு நிமிர்ந்து பார்க்கவும் அங்கே நின்று ஜங்குக்கு தயாங்கே பார்க்குறத நோட் பண்ணுறாரு. அடியாத்தி அடிங்கிற மாதிரி தான் தயாங்க வந்து ஜேகே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சைலண்ட்டாக உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க. தயாங்க ஒர்க் பண்ணுறாரு. ஜங்குக்கும் வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அவர் கேஷுவலாக அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜேகே தயாங்க எல்லாரையும் சுற்றி பார்த்துட்டு இது என்ன மியூசியமாடா ஏன்னா இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க? ஏன்னா தயாங்க அமைதியாக இருந்தாலும் பிடிக்காது. ட்ரைனிங் பீரியடில் கூட ஏதாச்சும் அடவாடி பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க ட்ரைனிங் பண்ணுற இந்த பர்சன்ஸ் கூட தயாங்க அவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே வந்துட்டு அவனால் சுத்தமாக அமைதியாக இருக்க முடியல. எல்லாரும் சைலண்ட்டாக இருக்காங்க. சுத்தமாக உணர முடியல. இது என்ன மியூசியமா? லைப்ரரியா? அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒர்க்னா ஒரு இடத்துல எப்படி இருக்கும்? ஒர்க் பண்ணுவாங்க. கொலீக்ஸ் கூட ஜாலியாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. இங்கே டோட்டலி ஆப்போசிட். எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. ஸோ மண்டக்கா இதே கடுப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தயங்க இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லஞ்ச் பிரேக் ஆகுது. லஞ்ச் பிரேக் ஆனோடனையும் வேக வேகமாக ஜிம்மினும் தயங்கும் கீழே அந்த கிச்சனுக்கு அந்த இதுக்கு கேஃபிட்டேரியாவுக்கு போகிறாங்க. கேண்டீன் போகிறாங்க. ஸோ கேண்டீனில் போயிட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அந்த ப்ளேஸில் உட்காராங்க. இப்போ ஜிம்மினும் தயாங்கும் முன்னாடி பக்கம் உட்காந்துருக்காங்கன்னா அவனுக்கு பின்னாடி சைடு வந்து ஜங்குக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்து உட்காராங்க. ஜங்குக்கு ஆப்போசிட் வந்து ஷுகாவும் ஜேஹோப்பும் இருக்காங்க. ஸோ இப்படி தான் உட்காந்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அவருக்கு எல்லோரும் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். அவர் சிஓ அப்படிங்கிறதுனால தனியாலாம் சாப்பிட மாட்டார். எல்லோரும் கூட தான் சாப்பிடுவார். ஸோ அவர் அங்கே வந்து உட்காந்துருக்கவும் இங்கே தயாங்க்கு வந்து தெரியாது.
ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அவர் சாப்பிட வரலாம் தெரியும். ஆனா பக்கத்துல உட்காந்துருக்காருலாம் அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த கேன்டீன் ஏரியா கொஞ்சம் பெருசாவே இருக்கும். இப்ப வந்து தயங் வந்து, "ஐயோ! ஜிம்மின் உனக்கு ஒண்ணு தெரியுமாடா?" "ம். சொல்லு." "என்னடா உங்க ஆஃபீஸு இவ்ளோ அமைதியா இருக்கு. இது என்ன மியூசியமா? லைப்ரரியாடா? இவ்ளோ சைலண்டா இருக்கீங்க. எனக்கு எவ்ளோ இரிட்டேட் ஆகுது தெரியுமா? எனக்கு எனக்கு இது மாரி இருந்தாலே சுத்தமா பிடிக்க மாட்டுது. நான் தூங்க கூட மாட்டேன்டா. அதுவும் நான் நைட் எழுந்தாக்கா மார்னிங் எழுந்தாக்கா இதோட நைட் தானே தூங்குவேன். ஆனா இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து எனக்கு எப்படி தூக்கம் வருது தெரியுமா? ஏன்டா இவ்ளோ பிஞ்ச் ஆஃப் சைலண்ட்ல இருக்கீங்க? ஐயோ! முடியல." அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ஜங்குக் காதுல வாங்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஷுகாக்கும், ஜெஹப்பும் புரியுது, கேட்குது. அவங்க 2 பேரும் ஜேகே பார்க்க, ஜேகே சைலன்ட்டா அவங்க பேசுகிற கான்வர்சேஷன கேட்டுட்டு இருக்காங்க. ஓ! சுத்தமா முடியல தெரியுமா? நான் சடனா பென்னு கீழ வந்துச்சு நிமிர்ந்து பார்த்தேன்டா. கேபின்ல உட்காந்துக்கிட்டு, "சார் என்னையே பார்த்து முறைக்கிறாருடா. அப்படி என்ன பண்ணிட்டு என்ன பார்த்து முறைக்கிறாரு? ஐயோ! என்னால முடியல. இங்க தானே ஒர்க் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி எனக்கு ஆயிடுச்சு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ண, இங்க ஜங்குக்கு அப்படியே சைலன்ட்டா கோல்டு ஃபேஸோட ரூடா உட்காந்து பார்க்குறாரு. இங்க ஷுகாக்கு, ஜெயப்புக்குலாம் அள்ளு விடுது. இவன் என்னடா இப்படி பேசுறான்? இவன் இப்படி வந்து ரியாக்ஷன் குடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சடனா வந்து ஷுகா என்ன பண்ணிட்டாரு, "ஆ ஜிமின்" அப்படி சொல்லிட்டு கூப்பிட, "ஜிமின் ஆ" அப்படி சொல்லிட்டு திரும்புறாரு. ஜிமின கூப்பிட்டோனே தேங்கும் திரும்புறாங்க. பார்த்தா பின்னாடி பக்கம் ஜேகே. அடியாத்திங்கிறவங்க தான் அகைன் வந்து ஷாக்கு. தேங் அப்படியே எழுந்து பின்னாடி சைடு போறாரு. ஜிமினும் போறாரு. "அ அ அ சார்" அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு எதுவுமே செய்யவே இல்ல. அவன் பாட்டுக்கு சைலன்ட்டா உட்காந்துருக்காங்க. "சார் அது சாரி சார் அது வந்து நான்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேகே எதுவுமே சொல்லவே இல்ல. அவங்க பாட்டுக்கு ஃபுட்ட சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஷிவா, "தேங் நீ போ. அது நீ போ ஒண்ணும் இல்ல போ." ஓகே சார்." அப்படி சொல்லிட்டு தேங் வந்து குடுகுடுன்னு அங்கேருந்து எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படிங்கிற மாரி வேகமா ஓடிறாரு. அத பார்த்துட்டு இவனுங்களுக்கு சிரிக்கிறதா, இல்ல ஜேகே பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே ஒண்ணுமே தெரியல. ஜிம் வந்து, "என்னாச்சு சார்?" அப்படிங்கிற மாரி ஷுகாட்ட கேட்க, ஷுகா வந்து, "அப்புறம் சொல்றேன் போ." அப்படிங்கிற மாரி சிக்னல் குடுக்குறாங்க. சரி அப்படிங்கிற மாரி நம்ம ஜிம்மினும் அங்கேருந்து போயிட்டாரு. ஐய்யய்யோ! டேய் சிஓ கேட்டுட்டாருடா! நான் என்னடா பண்றது? அவர் என் மேல கோவமா இருப்பாரா? இத வச்சுட்டு ஏதாச்சும் வெஞ்சன்ஸ் பண்ணுவாரா என்ன? அப்படி இப்படின்னு கொஸ்டின் மேல கொஸ்டின் நான் கேட்க, அப்போ சொல்றாங்க. "அ இல்லடா நான் ஸ்டார்ட்டிங்கில சொன்ன மாரி தான் தயாங்கு. சார் ஒருத்தர பர்ட்டிகுலரா டார்கெட் பண்ண மாட்டாரு எப்பவுமே. ஒரு விஷயம் அங்க நடக்குதுன்னா, அத அங்கேயே முடிச்சுருவாரு. டார்கெட் பண்ண மாட்டாரு. நீ அத நினச்சுனா இது பண்ணாத ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனுமே வந்து சரிங்கிற மாரி கேஷுவலா விட்டுர்றாங்க. ஸோ அப்படியே தான் போகுது அந்த ஒர்க் டேஸ்லாம் ரொம்ப அமைதியா போகுது. ஜேகே இல்லாத நேரத்தில மட்டும் அடாவடி பண்ணிட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஜேகே கேமரால ஆக்சுவலி பார்ப்பாங்க. பட் இப்போலாம் அவன் பெருசா கண்டுக்கிறதில்ல. ஏன்னா அவன திட்டியும் பார்த்தாச்சு, முறைச்சும் பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு. கேட்க மாட்றாங்கிற மாரி நம்ம டேங்க் வந்து ஜேகே வந்து விட்டுர்றாரு. தென் ஜேகே ஆஃபீஸில் இருக்கும்போது மட்டும் டேங்க் எந்த ஒரு உரிய பண்ண மாட்டான். சைலன்ட்டா இருப்பான். மத்த நேரத்தில பண்ணிருப்பாங்க. இந்த மாரி தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த், 4 மந்த் ஸோ அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. தேங்க் ஓகே. அவன் வந்து ஆக்சுவலி அந்த பிளேஸ்க்கு வந்து அடாப்ட் ஆயிட்டான். இங்க இப்படி தான் இருக்கும். மியூசியம் மாரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி அந்த பிளேஸ்க்கு வந்து ஆக்சுவலி வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த மாரி ஒர்க்லாம் போயிட்டு இருக்க, தென் அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம தேங்குடைய அப்பா கம்பெனி இருக்குல்ல, ஸோ அங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓகே ஆவி, அது சக்ஸஸாவே முடிஞ்சிருக்கும். ஸோ அதுக்காக அவர் வந்து அங்க சக்ஸஸ் பார்ட்டி குடுக்குறாரு. ஸோ தேங்குடைய அப்பா சக்ஸஸ் பார்ட்டி குடுக்குறாங்க. அப்போ எப்படி இருந்தாலும் ஜேகே கூப்பிடுவாங்கல்ல, ஸோ அதே மாரி தான் ஜேகேயுமே வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவுமே வந்து ஓகே வரேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சக்ஸஸ் பார்ட்டில தான் இப்போ தேங்குமே இருக்காரு. மோஸ்ட்லி வந்து தேங் வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமா தேங் வந்து அவருடைய சன் அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கான்னு தெரியும். பட் அந்த பையன் யார் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது. ஓகே நம்ம பையனே அப்படியே நம்ம எல்லாத்துக்கும் இன்ட்ரோ குடுத்துருவோம். அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. தென் தேங்குடைய வீட்ல தான் அந்த பார்ட்டி நடக்குது. வீட்ல வெளியில. அதாவது கார்டன் ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல. நான் சொன்ன மாரி தான் தேங்கும் பெரிய பணக்காரன் தான். ஸோ வீட்ல கார்டன் ஏரியால அந்த பார்ட்டிஸ் வந்து நடக்கிற மாரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டாங்க. தியாகுமே வந்து க்யூட்டா ரெடி ஆயிட்டாரு. ஆக்சுவலி தியாகு எப்படி ரெடி ஆயிருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு ஃபார்மல்ஸில் லைக் இப்போ அப்பா வந்து எல்லாத்துக்கும் நம்ம இன்ட்ரோ குடுக்க போறாரு அப்படிங்கிறதுனால ஒரு ஃபார்மல்ஸில் தான் வந்து ரெடியா இருக்காரு. லைக் வந்து டைலாம் கட்டல. உள்ள வந்து ஒரு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஷர்ட்டும், மேல வந்து அந்த ப்ரவுன் கலர்ல ஒரு கோட் மாதிரி போட்டிருக்காரு. ப்ரவுன் கலர் பேண்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மல்ஸில் தான் வந்து ரெடியா இருக்காரு. ஸோ அவங்க அம்மா எல்லாருமே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஸோ ஜேகேவுமே அங்கே வந்து வராங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து கங்ராட்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுமே வந்து ஜேகேக்கு வந்து கங்ராட்ஸ் ஜேகே கிட்ட வந்து நம்மளாம் வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உட்காரு ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவங்க ஜேகேயுமே வந்து அங்கே ஃப்ரண்ட் இதில் வந்து உட்காந்துருக்காங்க. அதாவது அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருக்கும். அந்த சாப்பிட்ற ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். அது ரவுண்டாக டேபிள் இருக்கும். அதில் 3 பேர் உட்காருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஜங்குக் உட்காந்துருக்காங்க.
ஜங்குக் பக்கத்தில் இன்னும் ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸும் அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ ஜேகே பார்த்தா எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ ஜேகே கிட்ட ஃபார்மில் அந்த பிஸ்னஸ் பற்றி பேசிட்டு அப்படி உட்காந்துருக்காங்க. தென் அவங்க அப்பா வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க ஒரு சில வார்த்தைகள் அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சக்ஸஸ் பற்றி அதை பற்றி வந்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் கீழே உட்காந்து அப்படியே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் எல்லாத்துட்டையும் அந்த மாதிரி மைக்கில் சொல்கிறாங்க, என்னோடய பையனை நீங்கள் யாரும் பார்த்தது கிடையாதுல்ல, ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய பையனை அவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் தேங்க வந்து வராரு. அவர் தான் எப்போவுமே ஒரு பாக்ஸி ஸ்மைலோட தானே வருவார். சுமார் ஒரு பாக்ஸி ஸ்மைலோட தேங்க வராரு. இதுதான் என்னுடைய பையன் கிம் தேயாங், என்னோட ஒரே ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தேங்க வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. எல்லாருமே தேங்க பார்த்து எல்லோரும் ஸ்மைல் பண்ணிருக்காங்க. தென் எனக்கு அப்புறம் என்னோடய பிஸ்னஸ் ஃபுல்லாக பார்க்குறது தேங்க தான் இருப்பாங்க. பட் இப்போ அவன் என்னோடய பிஸ்னஸ் எடுக்க மாட்டாங்க. மேபி ஃப்யூச்சரில் என்னோடய பிஸ்னஸ் எல்லாத்தையுமே தேங்க தான் எடுத்து பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சைலண்டாக அமைதியாக கேட்டுருக்காங்க. ஓகே, நம்ம எல்லோரும் வந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாருமே வந்து சும்மா சேர்ஸ்லாம் போட்டு அப்படியே வந்து ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. தேங்க் வந்து ஜிகே வருவான்னு தெரியும். பட் எப்போ வருவாங்கன்னா தெரியாதுல்ல. தேங்க் வந்து கேஷுவலாக கீழே வந்திருப்பாங்க. அங்கே ஜிமின் இருந்திருப்பாங்க. ஏன்னா தேங்க் ஃப்ரெண்டு தானே. ஸோ ஜிமினுமே இருந்திருப்பாங்க. ஹைடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி கிட்ட அப்படியே கேஷுவலாக பேசிவிட்டு அவனோட கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை அப்படியே சிப் பண்ணிட்டு 2 பேரும் அவங்க கேஷுவலாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம தேங் வந்து லைட்டாக பேசிட்டு திரும்புவார். அங்கே சிக்கி உட்காந்துட்டு அங்கே உள்ள பார்ட்னர்ஸோடு போய் பேசிகிட்டு இருக்காங்க. சிக்கி சார் வந்துட்டாரா என்ன? வந்துட்டாங்கடா, நீ பார்க்கலையா என்ன? இல்லைடா பார்க்கல, நான் போய் அவர் ஹலோ சொல்லிட்டு வரேன். சரி. சிவனுமே அங்கே உள்ள அந்த மற்ற பர்சன்ஸ் கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இப்போது தேங்க போகிற டைமில் ஜேகே எழுந்து அப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே எழுந்து அங்கே ட்ரிங்க்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த சைடு வந்து போகிறாரு. அப்போ தேங்க வந்து பின்னாடி போய்ட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்ல ஜேகே பார்த்துட்டு சாரி சார், நீங்கள் வந்ததை நான் கவனிக்கல, இப்போ தான் பார்த்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நின்று சைலண்டாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறான். சார் சேர்ஸ் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஜேகேமே வந்து தேங்க் வந்து அந்த சேர்ஸ் வந்து பண்ணுறாரு. தேங்கமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. ஜேகே வந்து ஒரு சிப் குடிக்கிறாரு. அப்போது ஜேகேக்கு பின்னாடி சைடு யாரோ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜேகே யார் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேக்கு செம்ம ஷாக். ஏன்னா வந்திருக்கிறது ஜங்குக்குடைய அப்பா. ஜேகே அவரை பார்க்குறாரு. பார்த்தா அவர் ஐஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஆங்க்ரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஐஸ் ஃபுல்லாக ரெட் ஆகுது. தியாங்க் வந்து கிட்டே போய்ட்டு யார் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஃபேஸ் ஃபுல்லாக கோவமாக இருக்குது. கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுருப்பார்ல, அந்த ட்ரிங்க்ஸை வந்து அப்படியே அழுத்துறாரு. அது கிளாஸ் தானே, அப்படியே உடஞ்சிடுச்சு. அவர் கையிலலாம் அப்படியே குத்துது. ஜேகே அது எப்படி இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்பா ஜேகே கிட்ட வர. பட் ஜேகே அங்கேருந்து வேக வேகமாக பார்க்கிங் பண்ண கார் பார்க் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த இடத்துக்கு வேக வேகமாக வந்து போகிறாரு. ஸோ தேங்க் உடம்பு புரியவே இல்லை. தேங்குமே வந்து வேக வேகமாக ஜங்குக்கு பின்னாடி ஓடுறாரு. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜேகே வேகமாக பார்க்கிங் லாட்ஸ் போயிட்டு அவனுடைய காரை ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உட்காராரு. சார் சார் அப்படி சொல்லிட்டு தேங்கமே பின்னாடி வர ஜேகே அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. தேங்க சடனாக கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்க அவனுமே காருக்குள்ளே ஏறிட்டாங்க. ஜேகே அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை. யார் காரில் என்ன ஏதுன்னு எதுவுமே பார்க்கவே இல்லை. வேகமாக அவன் கார் எடுக்கிறாங்க. அவனுக்கு கை பெயினாக இருக்குது. பட் அந்த பெயின்லேயே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது. கிளாஸ் பீசஸ் குத்திருக்குல்ல, ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. பட் ஜங்குக்கு வந்து அது பெருசாக கேர் பண்ணாமல் வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு அவனுடைய வீட்டுக்கு தான் வந்து கார் ஓட்டுறாங்க. காரை வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டு அவன் சாவியை கூட எடுக்கல. வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அவன் போயிட்டு கோவமாக ஒரு ரூமில் போய்ட்டு டோரை வந்து அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. டேங்க் ஒன்றும் புரியல. டேங்க் மெதுவாக அந்த கதவை இந்த காரு கீயை எடுத்துகிட்டு அவங்க மெதுவாக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாங்க, வீடு அமைதியாக இருக்குது. ஏன்னா பார்ட்டி வந்து ஒரு நைட் போல் தான் நடந்திருக்கும். இப்போ நைட் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 9 அந்த மாதிரி இருக்கும். மெதுவாக போகிறாங்க. ஓகே, அப்பா நம்ம தேடுவார் சொல்லிட்டு அப்பாவுக்கு மட்டும் ஒரு மெசேஜ் போட்டுடுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நான் வெளியே போயிருக்கேன்ப்பா அப்படிங்கிற மெசேஜ் போட்டு மெதுவாக உள்ளே போகிறாரு. நான் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல யாருமே இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. மெதுவாக உள்ளே போகிறாரு. உள்ளே போய்ட்டு மைண்ட் டோரை வந்து சாத்துறாரு. அந்த மைண்ட் டோர் அவ்வளோ பெருசாக இருக்குது. அதை மெதுவாக க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே பார்க்குறாரு, யாருமே இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இந்த ஜங்குக் வேறு எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவர் அமைதியாக பார்த்துட்டே இருக்காரு. எங்கே போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இவன் சைலண்ட்டாக இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறது தெரியல. ஜேகே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து கீழே வராரு. பார்த்தா அவர் கையில் இன்னமும் ப்ளீட் ஆகிட்டே தான் இருக்குது. டேங்க் வந்து மெதுவாக ஜங்குக்கிட்ட போயிட்டு சார் அப்படின்னு கூப்பிட
ஜங்குக்கு திரும்பி தயங்க பார்க்குறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. அவ்வளோ ஆங்க்ரினஸோட தயங்க பார்க்குறாரு. ஏன்னா ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வந்திருப்பாங்க. அவ்வளோ கோவத்தோட தயங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பண்ண சூன் போடுறேன். லவ் யூ ஆல். பாய்.